ஒரு காலத்துல மாய உலகத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல 2 போலீஸ் அதிகாரிகள், ரோமியோ, அவருக்கு ஒரு உதவியாளர், அவள் பெயர் லிப்பு. ஒரு நாள் சாதாரண அப்பா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து என் மகனை காணவில்லைன்னு சொல்றார். என் மகனை காணல. என் மகன் அவனும் கடைசியாக என்கிட்ட பேசினான். எனக்கு மாயத்தீவுல இருந்து வேலை இருக்கிறது, நான் மாயத்தீவுக்கு போறேன்னு அவன் சொன்னான். 2 மாசமாயும் அவன் வீட்டுக்கு வரல. அந்த மாயத்தீவு மோசமான மந்திரவாதி ராணுடைய இடம். அந்த இடம் மிகவும் ஆபத்தானது. அந்த தீவு எங்க இருக்குது? ஏன் சார், கெட்ட மந்திரவாதி ராவ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம் தெரியும். அந்த கெட்ட மந்திரவாதி அவன் என் மனைவியை கடத்தி சென்று விட்டான். ஏன்? அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மனைவி ஒரு பாதி மனுஷி பாதி காட்டேரி. கெட்ட மந்திரவாதிரா என் மனைவி மீது அவருக்கு காதல். ஒரு நாள் கெட்ட மந்திரவாதிரா என் மனைவியிடம் வந்து அவளிடம் சண்டையிட்டார். அந்த சண்டை முடிவில் மந்திரவாரா என் மனைவியின் சக்தியை எடுத்துக்கொள்கிறார். பிறகு என் மனைவியை கடத்தி சென்றார் என்று அவர் சொன்னார். உன் மகன் தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற அந்த தீவுக்கு சென்றிருக்கலாம் என்று சொன்னார்கள். சரி, இப்போது நாம் அந்த தீவுக்கு எப்படி போவது? என் தனிக்காட்டு ராணி பைரவியுடன் தான் என்று சொன்னான். யார் அந்த தனிக்காட்டு ராணி பைரவி? அதற்கு ரோமியோ தனிக்காட்டு ராணி பைரவியினுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் ஒரு பெண், அவளால் பேச முடியாது, நடக்க முடியாது. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டுமே இருக்கிறார். ஒரு நாள் அவள் அம்மாவும் இறந்து விட்டாள். பாவம், அவள் அழுகிறாள். அவளுக்காக யாரும் இல்லை. அழுது கொண்டே கடலை பார்த்தாள். அப்போது ஒரு கப்பல் வருகிறது. தவந்து தவந்து போய் அந்த கப்பலில் ஏறினாள். ஏறிய பிறகு அந்த கப்பல் அவளிடம் பேசுகிறது. வணக்கம் வருங்கால இச்சாதாரி ராணியே, நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் இச்சாதாரி தீவில் இருந்து வருகிறோம். எங்களோட ராணி தன் இச்சாதாரி உலகத்திற்கு செல்கிறாள். இச்சாதாரி தீவுக்கு ஒரு ராணி இல்லை. அப்போது எங்களோட ராணிக்கு ஒரு யோசனை வந்தது. எங்களோட ராணி ஒரு கப்பலை உருவாக்கினால் யார் முதலில் இந்த கப்பலில் ஏறுகிறார்களோ அவள்தான் ராணி இந்த இச்சாதாரி தீவுக்கு. அப்படி என்று ராணி சொன்னாள். அந்த கப்பல் சொல்கிறது, அந்த கப்பல் தீவுக்கு செல்கிறது. அந்த கப்பல் அவளை தீவுக்கு அழைத்து வந்தது. ராணி வந்தால் அந்த கப்பலை கேட்டால், வருங்கால ராணியை அழைத்து வந்தீர்களா? ஆம் ராணி, உங்க வருங்கால ராணியை அழைத்து வந்தேன் என்று அந்த கப்பல் சொல்கிறது. சரி என்று ராணி அந்த கப்பலில் ஏறினாள். ராணி அவளை பார்த்தாள். அவள் தூங்குகிறாள். ராணி அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தாள். சரி என்று ராணி அவள் பக்கத்தில் சென்று அவளை அரண்மனைக்கு தூக்கிட்டு காலையில் ராணி அவளுடைய அறைக்கு சென்றாள். நீ முதலில் இந்த பழத்தை சாப்பிடு என்று சொன்னாள். இந்த பழம் ஒரு சாதாரண பழம் அல்ல. இப்போ உன்னால் நடக்க முடியும், பேச முடியும். அவள் எழுந்து நடந்தாள், பேசினாள், ஓடி வந்தாள். வந்து ராணியை அணைத்து முத்தமிடுகிறாள். மிக்க நன்றி ராணி, நான் உங்களுக்காக எதையும் செய்கிறேன். ராணி, நீங்கள் தான் என் கடவுள். இந்த ராஜ்யத்தையும் மக்களையும் நன்றாக பார்த்துக்கொள். சரி ராணி என்று சொன்னாள். ராணி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். என் பாட்டி ஒரு இச்சாதாரி, என் தாத்தா ஒரு நெருப்பு தேவன், என் அப்பா ஒரு இச்சாதாரி, என் அம்மா ஒரு காட்டேரி. நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்போது என் அப்பா என்னை அவருடன் உலகிற்கு அழைக்கிறார். இப்போது நான் என் அப்பாவுடன் இச்சாதாரி உலகத்திற்கு செல்கிறேன் என்று ராணி சொன்னாள். இச்சாதாரி என்றால் என்ன? எங்களால் மிருகமா உருமாற முடியும், மனிதனா உருமாற முடியும். என்னால் காட்டேரியோட உருவத்திற்கு மாற முடியும். என்னால் நெருப்பை கட்டுப்படுத்த முடியும். நான் ஒரு ரகசிய போலீஸ் கூட. நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னாள். ஆனால் நான் ஒரு சாதாரண பொண் எப்படி இருக்க முடியும் இந்த தீவுக்கு ராணியா? பொறுத்திருந்து பார். நாளை உன் முடிசூட்டு விழா, அதற்கு தயாராக இரு. சரி. ராணி முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்தாள். முடிசூட்டு விழாவிற்கு நீ தயாரா? ஆமாம், நான் தயார். ராணி அவளை அரண்மனைக்கு அழைத்து சென்றாள். பிறகு ராணி தன்னுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அனைத்து மக்கள் ராஜ்யத்தையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினாள். அறிமுகப்படுத்திய பிறகு ராணி அவளுக்கு முடிசூட்டினாள். இவள்தான் என் தோழி கேப்டன் சிந்து. இவள் ஒரு கடற்கொள்ளக்காரி. இவள்தான் என் தோழி ஏஜென்ட் சக்கானா. இவள் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி. புதிய ராணி, உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. தந்தையுடன் செல்ல வேண்டிய நேரம் இது. நீங்கள் இந்த தீவுக்கு வர மாட்டீங்களா? நீ கவலைப்படாத என் குழந்தை, நான் இந்த தீவுக்கு மிக விரைவில் திரும்பி வருகிறேன். நான் காத்திருக்கிறேன் என் அன்பான அம்மா. நீ கவலைப்பட வேண்டாம, உனக்காக நாங்கள் எப்போதுமே இருப்போம். நல்ல சகோதரியை கண்டுபிடித்ததுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நட்பு எப்போதும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த குழந்தையை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவள் எங்க சகோதரி. நீ தயாரா நாம் உலகிற்கு செல்ல? ஆம், நான் தயார். இனிமேல் நீ சாதாரண பைரவி இல்ல, இனிமேல் நீ தனிக்காட்டு ராணி பைரவி என்று முன்னாள் ராணி புதிய ராணிக்கு பெயர் சூட்டினாள். பிறகு முன்னாள் ராணி அப்பாவுடன் செல்கிறாள் தன்னுடைய உலகத்திற்கு என்று லிபுவிடம் ரோமியோ அந்த கதையை சொன்னார்.